ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபிஷ் ஃப்ரை மாதிரி வாழைக்காய் வறுவல் இப்போ பண்ண போகிறோம். நம்ம வாழைக்காயை நம்ம தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு கழுவிட்டு இந்த மாதிரி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மீன் மசாலா நம்ம ஃபிஷ் ஃப்ரை போடுவோம்னாங்க. அது கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக போட போகிறோம். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கணும். இப்போ தான் நம்ம மெயின் இதை நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் வாழைக்காய் ஒன்றோட ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. அது எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. பெசரி விட்டுட்டு இப்போ தான் நம்ம இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் 1 ஸ்பூன் தயிர் போட்டால் வாழைக்காய் ரொம்ப நல்லாவே ஆகுங்க. தயிர் எத்தனை பேர் போடுவீங்கன்னு தெரியாது. நான் தயிர் போட்டு தான் அதை மேரினேட் பண்ணி வச்சுறது. தயிரும் போட்டுட்டு நல்லா பெசரிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம வச்சுருவோம். எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 4-5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா வாழைக்காயை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதாங்க. இந்த பாருங்கள், பெசரி வச்சது எப்படி இருக்குன்னு இந்த வாழைக்காய். அவ்வளோதாங்க. கொஞ்சம் அடுப்பை சிம்பிளே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 2-3 டைம் எவ்வளோ வாழைக்காய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. ரொம்ப எண்ணெய் வேணாம், இவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த சைடு என்ன பண்ணுறோன்னா, அந்த இஞ்சி பூண்டு இடிக்கிற அந்த உருளி எடுத்துட்டு கொஞ்சோன்னு சோம்பும் பூண்டும் இது வாழைக்காயில் லாஸ்ட்டில் நம்ம போட்டு ஒரு கிளறி எடுக்க போகிறோங்க. இது ரெண்டையும் போட்டு நம்ம நச்சு வச்சுக்கணும். இந்த சைடு இந்த வாழைக்காயை வறுத்து எடுத்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போடுங்க. நம்ம வறுத்து வச்சதையும் திருப்பி நம்ம டபுள் கோட்டிங் மாதிரி திருப்பி அதிலே போட்டுட்டு எண்ணெயும் நம்ம கொஞ்சம் தான் விட்டோம், அதனால பயப்பட வேணாம். கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுட்டு நம்ம இடித்து வச்ச அந்த பூண்டும் சோம்பும் போட்டு ஒரு கிளறி எடுத்துட வேண்டியதாங்க. எடுத்துட்டோம்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரை மாதிரி வாழைக்காய் ஃப்ரை ஆகுங்க. ஃபிஷ்ஷை விட இது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நார்மலாக ஒரு சாம்பார் சாதமோ ஒரு ரசம் சாதமோ பண்ணிவிட்டு இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாங்க. நான் இன்றைக்கி ரசம் தான் வச்சுட்டு வாழைக்காய் வறுத்துருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.